வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சேனல். இதில் இன்றைக்கி பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது தேங்காய் பூரணம் வச்சு பண்ண போகிறேன். தேங்காய் வெல்லம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது அரிசி மாவு. இதில் ஒரு டம்ளர் அளவு 1.5 டம்ளர் அளவு எடுத்துக்க போகிறேன். இதில் 1.5 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேன். இந்த பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி காஞ்ச உடனே இந்த 1.5 டம்ளர் அரிசி மாவை கொட்டிட்டு உப்பு போட்டு கிளறி வச்சிடணும். வச்சுட்டு இந்த பூரணம் ரெடி பண்ணணும். இதை முதல்ல நான் தண்ணி காஞ்ச உடனே இதை கிளறிட்டு காமிக்கிறேன். இதில் ஒரு டம்ளர் காமிச்சேன் இல்லையா, அந்த டம்ளரில் 2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துருந்தேன். நெய் ஊற்றிட்டேன். நெய்யில் தேங்காய் துருவலை வதக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் அப்படியே நைஸாக ஆகிற அளவு, தனித்தனியாக பிரிகிற அளவு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு, பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திரட்டணும். இந்த பாருங்கள், பெரிய பெரிய பால் இந்த மாதிரி இந்த சைஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இதை நல்லா இப்படி குழி பண்ணிவிட்டு இது உள்ள அந்த பூரணம் வச்சு மூடிடணும். இந்த பாருங்கள், நான் 2 பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒன்று இது ஒன்று பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துக்குது கொழுக்கட்டை. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நான் மேலே வந்துனே இருக்கேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, இப்போ 102 வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.